திரு செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, மதுவிலக்குத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு அதே தான் ஏற்கனவே இருந்த அந்த 2 துறைகளும் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. திரு கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சேலம் ராஜேந்திரன் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. திரு நாசர் அவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 4 பேர் புதிய அமைச்சர்களாக சற்று முன்பாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்திக்குறிப்பு வந்திருக்கிறது. திரு செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வகித்த மின்சாரத்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. திரு கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. திரு ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. திரு நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஒரு கார்த்திகேயன், எனக்கு என்ன காரணத்திற்காக திரு செந்தில் பாலாஜியை உடனடியாக மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்து மீண்டும் அதே 2 மிக மிக முக்கியமான இலாக்காக்கள், மின்சாரமும் உங்களுக்கு தெரியும், மதுவிலக்கும் உங்களுக்கு தெரியும், மிகவும் ஹெவி போர்ட்போலியோஸ், அந்த 2 போர்ட்போலியோவும் அவருக்கு மீண்டும் வழங்கப்படுவது நிச்சயமா ஒரு கேள்விக்குறி எழுப்பும். அது திரு ஐயநாதன் மறுக்க மாட்டார். ஏன்னா நிறைய மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்களே. அந்த மாதிரி இருக்கும்போது திருப்பியும் இப்போ ஈவன் உங்களுடைய செய்தியாளரே பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி என்ன சொன்னார், மின்சாரத்துறை மட்டும் தான் அவருக்கு வழங்கப்படும் சொன்னாரு. ஆனால் அதையும் தாண்டி திருப்பியும் அவருக்கு பழைய போர்ட்போலியோஸ், ஹெவி வெயிட் போர்ட்போலியோஸ் என்று கருதப்படுகின்ற 2 போர்ட்போலியோவும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு கேள்விக்குறிதான். ஆமா, நான் அவர் சொல்றதை நான் உள்ளபடி ஏத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மின்சாரத்துறை இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை, மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி, அந்த மின்கட்டண உயர்வு அப்படின்றது தமிழக அரசு என்ன சொல்லுது, இந்திய ஒன்றிய அரசு சொல்லுது கட்டணத்தை உயர்த்த சொல்லுது, அதனால் நாங்கள் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதற்கான காரணத்தை சொல்லலை. எங்களுக்கு உயர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா அப்படின்றத மக்களிடையே விளக்கவே இல்லை தமிழக அரசு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதை ரொம்ப சாமானியமாக நல்லா கையாளணும் அப்படின்னு வரும்போது, ஒரு நிதித்துறை அமைச்சருக்கு அது ஒரு கூடுதல் சுமையாக இருக்கும்போது அதை எடுத்து மறுபடியும் செந்தில் பாலாஜி கிட்ட தான் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாருல்ல. அப்போ செந்தில் பாலாஜி இருந்த போது மின்துறையை நல்லா கையாண்டாரா? அதுக்கு ஒன்றும் பதில் இல்லைல்ல. அப்போ இதை ஏன் என்ன கேட்டிங்கன்னா, உதயநிதியை கூட கொடுத்துட்டு ட்ரெயின் பண்ணலாம், நல்லா பண்ணலாம். ஏன்னா ஒரு விடயம் என்னென்னா, இப்போது மின்சார தயாரிப்பு, மின்சாரம் வெளியிலேருந்து வாங்கிறது, மின்சார விநியோகம், மின்சார விநியோகத்திலேருந்து வரக்கூடிய கட்டணம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா எப்படி லாஸ் வருது அப்படின்ற ஒரு கேள்வியை புரிய வைக்காமலேயே இந்த 2 அரசுகளும், திராவிட முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக 2 அரசுகளுக்குமே செயல்பட்டு வருகின்றன. இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. நான் கேள்விப்படக்கூடிய சில விடயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு சாதாரணமாக ஒரு எஸ்எஸ், ஒரு சப்ஸ்டேஷன் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னோம்னா பணம் இல்லை, இடம் முடிச்சு கொடுங்க, இப்படியெல்லாம் மின்சாரத்துறை கேட்குது. இதெல்லாம் எப்படி ஒரு எஃபிஷியண்டான ஒரு கவர்னன்ஸ்னு சொல்ல முடியும்? எனக்கு புரியல. அப்போது ஒரு துறைக்கு மேலே 2 துறையை ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது, அவரே ஏற்கனவே ஒரு ப்ரெஷரில் இருக்கிறாரு. செந்தில் பாலாஜினுடைய முகத்துலேருந்தே தெரியுது. ஏன்னா இவ்வளோ காலம் சிறைப்பட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு சாதாரணமாக, அதுவும் ED என்ன அழுத்தியிருப்பாங்கன்றது தெரியும். அப்போது அவரை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாதாரண ஒரு துறையை கொடுத்துருந்தாலும் கூட அவருடைய திறமையில் அவர் ஷைன் பண்ண போகிறாரு, அவர் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பொறுத்து. இதை எடுத்து என்னென்னா எஃபிஷியண்ட்டாக யாரை வச்சு நீண்ட கால ஒரு நோக்கில் கையாள முடியுமோ அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதனால் அப்படி செய்யலை. மிக முக்கியமான துறைகள்ங்கிறதுனால உங்களுடைய கருத்துக்கள் எப்படியா இருக்குது பார்க்கலாம். இரவு விவாதத்துக்கு வரக்கூடிய கட்சி பிரதிநிதிகள்கிட்ட அதற்கான விளக்கங்களை கேட்டு பெற முயற்சிக்கிறோம். நன்றி 2 விருந்தினர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. துணை முதல்வராக திரு உதயநிதி பொறுப்பேற்றிருக்கிறார். அதே போன்று 4 பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். திரு செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை, திரு கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர், திரு ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர், திரு நாசர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் என 4 புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். திரு மனோ தங்கராஜ், திரு செஞ்சி மஸ்தான் மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய 3 பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.